நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய சட்டங்களையும் நாட்டினுடைய சட்ட ஒழுங்குகளையும் நாங்கள் மதிக்காதவர்கள் இல்லை. ஆனால் சட்டம் என்பது எல்லோருக்குமே சமனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய ஒரு கோரிக்கையாக பல காலமாக முன்வைக்கிறார்கள். நீங்க குறிப்பா பார்க்கணும், மே 18 கொழும்புல இடம்பெற்ற அந்த சம்பவம், அதுக்கு சிங்கள மக்கள் அதை போற்றாங்க, கொண்டாடுறாங்க. அந்த செயற்பாடு செஞ்ச அத்தனை பேருமே ஏதோ பெரிய மாவீரர்கள் மாதிரி பார்க்கப்படுது. இதுவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு ஒரு அந்த வெசாக்கூடு, அதான் அந்த வெசாக்கூடு அடித்து நொறுக்கப்படுகின்றது. ஆனால் அதை பண்ணது யாருன்றது இப்ப வரைக்கும் தெரியாது. ஆனால் உண்மையிலே அது தமிழ் மாணவர்கள் மீது குற்றம் சாட்டுவது ஒரு தவிர்க்க முடியாத காரணம் தான். நாங்களும் அதை சொல்ல இல்லை, அவர்கள் செய்ய இல்லை என்று சொல்ல இல்லை. ஏனென்று சொன்னா, ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு விடயம் இடம்பெறுது என்று சொன்னா, அங்கு மாணவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்துதான் அந்த மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் கூட அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அந்த கூடை நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் சேர்ந்து அமைத்திருந்தோம் என்று கூறுகின்றனர். அப்ப இதுல அவர்களை குற்றம் சாட்டவும் இயலாது. நான் உண்மை சொல்ல வர்றது என்னன்னா, அந்த இடத்துல நீங்க குற்றம் தமிழர்களை சாட்டுறீங்க, அந்த குற்றம் சாட்டப்படுறதுக்கு ஒட்டுமொத்த அதாவது இலங்கையர்களும் ஒன்று சேர்ந்து, இப்ப இதுல குறிப்பா சொல்ல போனா அந்த இதுக்கு கீழே தமிழர்கள் போய் சொல்றாங்க, தமிழர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, இதுக்கு நாங்க வருந்துறோம், இதை நாங்க செஞ்சிருக்க மாட்டோம். அப்ப இந்த மனநிலை தான் எங்களுடைய மனநிலை. நாங்க இப்ப வரைக்குமே ஒரு இனத்துக்கு எதிராக எந்த செயற்பாடும் செய்ய, நாங்கள் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுக்கான மீட்பையும் எங்களுக்கான ஒரு சமத்துவத்தையும் தான் கேட்டு நிக்கிறோம். இப்ப இதுல குறிப்பா சொல்லணும், இந்த இளைஞனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் போடுறதா இருக்கட்டும், இல்ல இந்த இளைஞன் பயன்படுத்திய வார்த்தைகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தை போடுறதா இருக்கட்டும், அந்த இளைஞன் பாடியுள்ள பாடலில அவ்வாறான வார்த்தைகள் இல்லை என்றது எந்த விதமான வார்த்தைகளும் இல்லை. அதில் விலங்குகளுடைய பெயர்கள் சாதாரணமாக தமிழிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். குறிப்பா சொல்லணும்,